மை டியர் கௌதம் நேச்சில் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th ரிசல்ட் டேட் என்ன ப்ரோ? 11th 12th ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஓகே. 10th நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருக்கோம். இப்போ நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம். ரிசல்ட் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ ரிசல்ட் டேட்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கோசம் உங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சொல்கிறது தான்ப்பா. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். ஆஃபீஷியல் ரிசல்ட் வந்தால் கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அதாவது பார்த்துட்டிங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே வருஷம் எப்போ ரிசல்ட் வெளியாகும். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31 அந்த டேட்டில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12th போன 12th முன்னாடி வருஷம் 25 ரிசல்ட் வெளியாயிரும். ஜூலை 25 ரிசல்ட் வெளியாயிரும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டே இன்னும் வெளியே ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா 10th வந்து கொஞ்சம் லேட்டாக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக 10th நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஃபெயில் ஆகிட்டு சப்ளிமெண்ட் எக்ஸாம் எழுதி இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரலப்பா. அதுதான் உண்மை. ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக் தான் போட்டிருக்கோம். ஜூலை தாண்டிலாம் உங்களுக்கு ரிசல்ட் வராதுப்பா, கவலைப்படாதீங்க. ஜூலை லாஸ்ட் வீக்குள்ளே டெஃபினட்டாக வந்துடும். லாஸ்ட் வீக்னா அவ்வளோதான்ப்பா. இந்த வாரம் முடிஞ்சு இன்றைக்கி ஃப்ரைடேவா, நாளைக்கு சாட்டர்டே. உங்களுக்கு நாளைக்கு சப்போஸ் ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் இன்றைக்கி நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும். சப்போஸ் வந்துச்சுன்னா பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ நைட்டு நான் போடுறேன். சப்போஸ் நீங்கள் நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே எந்த நியூஸும் வரலினா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடையாது. சண்டே வழக்கம் போல் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க. 26ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ 26ஆம் தேதி அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சண்டே பார்த்தா 26ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் மண்டே 27, 28. ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸாக வரும்னு கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 12th தான் ரிசல்ட் வெளியாகும். 12th வரதை வச்சு 10th எப்படி ரிசல்ட் வரப்போகுது, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எப்படிலாம் திருத்திருக்காங்கன்னு சொல்லி அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் தான் இருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 12th தான் ரிசல்ட் வெளியாகும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் சூதானம் ஆகிக்கலாம். கண்டிப்பாக இந்த டேட்டில் ரிசல்ட் வரப்போகுது, இந்த டைமில் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வரப்போகுது, ரிசல்ட்ஸு பாசிட்டிவாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா அதை வச்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க? ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. இட்ஸ் ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். நம்ம அதை நினச்சி யோசிக்கக்கூடாது. இப்போ பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் இருக்கீங்க? டிப்ளமோ மாதிரி போகலாம் இருக்கீங்களா, இல்லை 11th 12th போகிறீங்களா? ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி என் வீடியோவை இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட் எக்ஸாம் டைமில் தான் பார்க்குறீங்களா, இல்லை எக்ஸாம் டைமில் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா எக்ஸாம் டைமில் தான் பார்த்துட்டு இருந்தால் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பேப்பரை ஃபில்அப் பண்ணுங்கப்பா. ஸோ பேப்பரை ஃபில்அப் பண்ணுங்கள், கரெக்டாக எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. அப்படி எழுதினாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். பட் பேப்பர் ஃபில்அப் பண்ணாமல் வந்திருப்பீங்க போல. அதனால தான் ஃபஸ்ட் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. இப்போ சப்ளிமெண்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வரும். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ சந்தேகங்களோ இருந்தால் டெஃபினட்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே சார் குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.